வணக்கம் மக்களே, நான் உங்களில் ஒருவன் சுரேஷ் விக்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு 75 வருஷ வரலாற்றில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி தான் 50 வருஷத்துக்கு முன்னே ஒரு முறை நடக்கிற இந்த எலெக்ஷனில் இன்றைக்கி ரிசல்ட் தேதி நடந்துகிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து முன்னிலையில் போயிட்டுருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் ஒரு சில கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு சில கட்சியில் இருக்க பேச்சாளர்கள் இருக்கட்டும், அவங்க பேசுகிற பேச்சுக்கள் வந்து நம்ம கேட்டிருப்போம். நமக்கே ஒரு கட்டத்தில் என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பாயிட்டிருக்கு. ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு திங்கட்கிழமையை நோக்கி ஒரு ஆர்வமாக இருந்த நாள் இன்னைக்கு. முதல்ல நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் நம்ம மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம். ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களால் நிற்க கூட முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி ஓடி போய் முன்னாடி நின்று ஜெயிச்சுக்கிட்டு இருக்க நம்ம தளபதி வரலாற்றை மாற்றி எழுதிக்கிட்டு இருக்க ஒரு தருணம் இன்னைக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன கட்சிகளுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு சபை பெட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு சமாதியை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி அவங்கள எடுத்துகிட்டு போய் புதைக்கிறது மட்டும்தான் வேலை, இந்த தீய சக்தி எல்லாத்தையுமே. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிந்தித்து செயல்பட்டுருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டில் நம்ம தளபதி அவர்கள் சொன்னது என்னென்னா, 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிவிகே, இன்னும் டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா, தமிழ்நாட்டில் வந்து 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி. அது ஒன்று என்னென்னா டிவிகே, இன்னொன்று என்னென்னா அது டிவிகே தான். இன்றைக்கி அது நிரூபணமாக இருக்குது. 1லேருந்து 10 ரன்னுக்குள்ளே தான் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி செஞ்சுரி போட்டு விராட் கோலி மாதிரி கம்பீரமாக ஒரு மைதானத்தில் நின்றுருக்க நம்ம தளபதிக்கு வாழ்த்துக்கள். அண்ணா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வெற்றி அடுத்தது சிஎம் ஆக போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நம்ம ஜனநாயகம் எல்லாமே அவங்களோட கடமையை சரியாக பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இது இருக்குல்ல இப்படி எடுத்துலாம். சொல்லுங்கள் மக்களே, எப்படி இருக்குது? இது எனக்கு பொருத்தமாக இருக்கா? இது எனக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே இது பொருத்தமாக இருக்கும். எல்லாருமே அவங்க தளபதியோட வெற்றியை அதை வந்து அவங்களோட வெற்றியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திருவிழா மாதிரி இங்கே எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில பேர் இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு சில பேர்லாம் ஆளே காணோம். காலையிலேருந்து நேற்றுலேருந்தே ஆளை காணோம். அவங்களும் நம்ம அண்ணனை பார்க்கறதுக்கு பனையூர் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. சில நபர்கள்லாம் இருக்காங்க, அவங்க பேரை சொல்லக்கூட நமக்குலாம் தேவையில்லை. மற்றும் சிலர் அந்த கட்சி சார்ந்தவங்க, இந்த காசை வாங்கிட்டு கூவனவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே மக்கள் ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். மக்களுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம நாட்டை ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகிறதுக்கும், ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கும் மக்கள் நீங்கள் வேறு லெவலுங்க, வேறு இல்லைங்க. தளபதி சொல்கிற மாதிரி இங்கே வேறு லெவலுங்க அப்படின்ற மாதிரி வேறு லெவல் பண்ணிட்டீங்க. சம்பவம் தரமான சம்பவம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தளபதியை வந்து நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த இடத்துல நின்று ஒத்தால நின்று எல்லா இடத்தையுமே கவர் பண்ணியிருக்காரு தளபதி. இது இன்னும் ரிசல்ட் முடியல, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் வந்துடும். கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.